ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஒருவேளை ஆண்டவரிடத்திலே அதிகமாக ஜெபிக்கிற ஜெப வீரராக இருக்கலாம். அல்லது நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் எதுவென்றாலும் ஆண்டவரிடத்தில் கேட்டுதான் பெற்றுக்கொள்வேன், ஆண்டவரிடத்தில் நான் கேட்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உடனே தந்து விடுவார் என்று சொல்லி நீங்கள் சொல்லுகிறவராக இருக்கலாம். பல நேரங்களிலே தேசத்திற்காக கதறி ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருக்கலாம். சபைக்காக, இப்படி பல்வேறு காரியங்களுக்காக ஜெபிக்கிறதான ஒரு மனிதனாக நீங்கள் இருக்கலாம். அல்லது இன்னொரு விதமான ஒரு மனிதர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தாங்கள் ஜெபிக்காவிட்டாலும் மற்றவரிடத்துல எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி போதகரிடத்திலும் மற்ற சக விசுவாசிகளிடத்திலும் ஜெப வீரர்களிடத்திலும் இவர்கள் கேட்பது உண்டு. நாம் இங்கே ஆதியாகமம் 25:21 நாம் அங்கே பார்க்கிறோம் ஈசாக்கை குறித்து. ஈசாக்கினுடைய மனைவி ரெபேக்காளுக்கு குழந்தை இல்லாமல் மலடியாக இருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காக கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டான். அந்த வேண்டுதலை கர்த்தர் கேட்டருளி ரெபேக்காளுக்கு ஒரு குழந்தையை கொடுக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யாருக்காக ஜெபிக்கிறோமோ இல்லையோ, எதுக்கெல்லாம் ஜெபிக்கிறோமோ இல்லையோ, கணவன் மனைவிக்காகவும் மனைவி கணவனுக்காகவும் ஜெபிக்க வேண்டியது கணவன் மனைவியின் மீது ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை, ஒரு பொறுப்பு. உங்களுடைய கணவனுடைய பொறுப்பு மனைவிக்காக ஜெபிப்பது. மனைவி ஆசீர்வாதமாக இருக்கும், மனைவி ஞானமோடு செயல்படவும், குடும்பத்தை நன்றாய் கவனிக்கவும், நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்கவும் கணவன் ஜெபிக்க வேண்டும். அதை போலவே கணவனுக்காக மனைவியும் ஜெபிக்க வேண்டும். இவர்கள் இருவரும் தங்களுக்காக ஜெபித்துக் கொள்ள வேண்டியது அது முக்கியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜெபத்தை ஆண்டவர் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே உங்களுடைய துணைக்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆமென்.